Welcome to CWC Cheffi Chitravalai. Hi guys. நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது. இந்த டாஸ்க் நம்ம என்ன சொல்லிருந்தோம், சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குற டாஸ்க் பண்றதா சொல்லிருந்தோமா? சப்ஸ்கிரைபர் கொடுத்த டாஸ்க் கீழ காட்டும். நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த டாஸ்க் நான் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, செஃப்போட ஒரு கையோ சித்ரவதியோட ஒரு கையோ கட்டிட்டு பிரியாணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த பிரியாணியை எப்படி பண்ணணும்னா, நான் என் லெஃப்ட் ஹேண்டையும், பிகாஸ் நான் செஃப்ல, இவரை வந்து இவரோட ரைட் ஹேண்டையும் கட்டிக்கிட்டு சமைக்க போறோம். ஓகேவா? அதோட முக்கியமான பொருள் இதுதான். இதை வச்சுதான் நம்ம கையை 2 பேரும் உள்ள விட்டுட்டு அப்படியே பண்ண போறோம். ஆனா ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? செஃப்புக்கு இப்படி ஈஸியா கொடுத்தா அப்ப நானா என்ன சித்திரவதை? அதுக்காக நம்ம செஃப்புக்கு வாட்டமே ரைட்டு தானே, அந்த ரைட்டு கையை நம்ம இப்படி போட்டுட்டு லெஃப்ட் கையை நம்ம இப்படி கட்டிட்டு வேலையும் பார்க்க போறோம். செஃப் வேடிக்கை பார்க்க போறோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ஒன்னும் தெரியாது. அதெல்லாம் நமக்கு கிடையாது. சித்திரவதை டாஸ்க் செஃப் பண்ணிதான் ஆகணும். சரியா? இதே காஸ்டியூம் நம்ம பண்ண முடியாதுல்ல, லைட்டா ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். மாறியாச்சு. அடுத்து ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் ரொம்ப ஒருங்க சும்மா தேவையா இதெல்லாம்? அவங்க கேட்டாங்க ரைட் ஹேண்ட கட்டிட்டு என்ன இது சித்திரவதை? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சித்திரவதை. இப்ப வந்து இத ரெண்டத்தையும் யூஸ் பண்ண கூடாது. இதான் வைக்கணும். நான் தான் குடிக்கலாம் போறேன். கையகிய பகையில பழைய பகையில வெட்டிடாம இருந்தா செஞ்சிருவோமா? என்னப்பா காய்கறி கட் பண்ணலாமா? எப்படிங்க? எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? வெங்காயம் தான் ஃபர்ஸ்ட். சரிங்க. இப்ப நம்ம வந்து ½ kg சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். இப்படிதான் கட் பண்ணணும். வாங்க கட் பண்ணுவோம். அப்படியே கட் பண்ணாம இருந்தா சரி. ரொம்ப ரோல் ஆகுது. நீங்க வெட்டிடுவீங்களா? அவ்வளவு பெருசா போயிட்டீங்கன்னா எப்படிங்க? என்னங்க கறியாங்க வெட்டுறீங்க? எங்க வெட்டாமலங்க. எப்பா கேமரா பண்ணி வாங்கப்பா. சூப்பர். பிரியாணி இன்னைக்கு ஆன மாதிரி தான். நல்ல கத்தி எதுவும் இல்லைங்களா? இருங்க. அப்படியே அப்படி இல்லைங்க. அவ்வளவுதான். இப்போ இதை கட் பண்ணுங்க. இருங்க. இப்படி கட் பண்ணுங்க. அது கூட குட்டிப்பா ஒழுங்கா. இன்னும் கொஞ்சம் கீழே விடுங்க. அது கட்டி கையில கீழே போடுங்க. அது பிடிச்சிங்க. இழுங்க. கை பத்திரம். கை யூஸ் பண்ணக்கூடாது. ஏமாத்த பாக்க. இது யூஸே பண்ணுங்க. என்னங்க நீங்க கொஞ்சம் நைஸா மூவ் பண்றான். எனக்கு வைப்ரேட் தெரியும்ல. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டு உங்களுக்கு இதை காட்டுறோம். இப்ப கட் பண்ணிடுங்க. கையே போட்டுறாது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். ஏங்க அது என்ன வெங்காயமா என்ன? கை யூஸ் பண்ண வேணாம். இந்த டாஸ்க் கொடுத்தாங்க அலுவலகத்துக்கு ரொம்ப நன்றி. நீ டாமி எந்திரியே. இவர் வெங்காயத்தை வெட்டல, கொலை பண்ற. இருங்க சித்திரவதை. குடிங்க. பயந்தே விட்டுருவீங்க போல. இத்தனை நாளும் இப்படி வந்து குடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நைஸ். வெங்காயத்தை பாருங்க. இந்த வெங்காயத்தோட நிலைமையே செப்புக்கு சித்திரவாதையா வெங்காயத்துக்கு சித்திரவாதையா தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நீங்க கறியாங்க விட்டுருங்க. என்ன வலிக்கிட்டு போகுதுனால டெக்னிக்கை கத்துக்கிட்டா இருப்பா. எம்மோ
செஃபே கண்ணி ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லு செஃபே. தண்ணியில போடு. ஐயோ உன்னதான் கண்ணி ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லியா. இல்லாமா ஐயோ உன்கிட்டதான் கேக்குறேன். கண்ணு எரியறதுக்கா அது கொண்டால எரிஞ்சு தானாவே அடங்கிடும். செஃப் இல்ல சும்மா சொல்றேன் நான் சொல்றதுக்கு நான் மன்னிச்சிருக்கேன். அந்த போர்டை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க பார்ப்போம். வெங்காயம் வெட்டும் போது தண்ணியில போட்டு வச்சுட்டு வெட்டினா அந்த கண்ணு எரியறது வந்து கம்மியாகும். இதெல்லாம் மெயின் டாஸ்க். வாய்ஸ் மொட்டை வெயில் இல்லைன்னு காது ஜன்னலை சாத்தணும் உட்காரலான்னு பார்த்தா இப்படி உட்கார வச்சிட்டீங்க. சரிங்க செஃப் அப்படி இல்லைங்க. இதை கட் பண்ணுங்களா? இப்போ இந்த வி ஷேப்ல போட்டுக்கோங்க. டீ போடாம போட்டுருங்க. போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணா வெட்டிட்டு அப்புறமா எடுத்துக்கலாங்க. போடுங்க. பொறுமை எருமை. பதறாத அடிக்க மாட்டேன். இது எப்படா சித்திரவதை பண்ண சித்திரவதை சித்திரவதை பண்றான். கட் பண்ணி பார்ப்போம். இதை கட் பண்ணுங்க. டெய்லி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு கொள்ளுங்கள் காய்ஸ். உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டம். என் கையை ரிஸ்க் எடுத்து இதோ இந்த டெவில் கிட்ட ரிஸ்க் எடுத்து கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இதே நானும் எனக்கு சோனியா வச்சுக்கிறேன். நானே வெட்டியிருப்பேன். கையை கட்டி நானே பார்த்துருக்கலாம். வெட்டுங்க. ரொம்ப பேசாதீங்க. வெட்டுங்க. என் கையை மாத்தி நானே தகுந்த கொடுத்துங்க. ஒரு வழியா ஆணியை முடிச்சிட்டோம். சுடு தண்ணி நார்மல் தண்ணி கேட்டா நல்லா ஹைஜீனா இருக்கட்டும் வந்து ஹாட் வாட்டர் வந்திருக்கு. ஹைஜீன் சுக்கு எதாவது குடிச்சா எதாவது பண்ணா சரி ஹைஜீன் சுடு தண்ணி ஓகே. காய்கறி கழுவுறதுக்கு சுடு தண்ணி கல்லு உப்போல மஞ்சள் தூளா போட்டு எடுத்துட்டு வந்தா அதுல தான் ஹைஜீன் சொல்லலாம். ஜேம்ஸ்லாம் போகும்ல. வெட்டுங்க. தக்காளி பார்த்து போடுங்க. என் கையை போட்டுறாங்க. அவ்வளோதான். மைக் கொஞ்சம் பக்கத்துல எடுத்துமா. இது அப்படியே மாதிரி சாட்சி போட்டுருவோம். ஏம்மா கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. கையை அறுத்து இன்னைக்கு ஒரு புட்டு நான்வெஜ் பிரியாணி தான். வெல்கம் சேவ். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் ஆஃப் கேமரா எதனா சீட் பண்ணுவோம் நினைச்சீங்கன்னா அதான். நேர்மை உண்மை கண்ணியம் அதுதான் உங்கள் செஃப் சித்திரவதை. லைட்டா பண்ணிட்டான். வெயில கிறுக்கலாயிடுச்சு. நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது உனக்கு நேர்மை கண்ணியம் உண்மை. ஜீனுக்கு எதுக்கு தக்காளி? கை அப்படியே அங்க பேசிக்கிட்டு கை இப்படி வச்சு வெட்டு வந்திருப்பான். அது பண்ணவே இல்லை. உருட்டுது செஃப். ஒரு நாள் சமைக்கிற கஷ்டம் என்னன்னு தெரியட்டும். ஒரு நாள் இல்லைங்க. நீங்க எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாலும் அது எனக்கு இல்லை. நான் சும்மா ஜாலியா தான் நிற்பேன். இவனுக்கு தான் கேட்டால அடுத்த டாஸ்க் கொடுக்கும் போது ஒரு வாட்டி ஒரு டவுசர் கலரணும். மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. என்ன பண்றீங்க? ஏங்க எப்ப கல்யாணம் பண்ண காத்திருக்கேன். அது கீழே பத்துட்டா காத்து வருமா? பாத்திரம் எடுக்கடா. பாத்திரம் எடுக்கடா. பாத்திரம் எடுக்க மாட்டேங்குது ஜீவி. சரி கைஸ் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த ஸ்டவ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் அவ்வளோ நல்லா தான் இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு இப்படி சொல்லிக்கலாம். ஏன் சின்ன எது இருந்தாலும் ஷார்ட் வச்சுக்கலாம். அந்த கடை அதில் செட் ஆகலங்க. அதனால இப்போ ஸ்டவ் தூக்கிட்டு வந்து அதில் செட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தாங்க செய்ய போறேன். நீங்க தானங்க செய்யணும். பொட்டி பறக்குதா? எண்ணெய் ஊத்திக்கலாம்.
மெதுவா டெலிஷியஸ். ஊத்து செப்பு கம்முன்னு இருக்காரு. நிறைய என்ன சாப்பிடுவாரோ? போதுங்க. வதக்கத்து கரண்டி சூப்பர். பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்பைசஸ்லாம் வரும். நான் கொடுக்குறேன் போடுங்க. இது அதான் சமைக்கணும்னு இல்லை, கை கட்டின்னு வேலை பார்க்கணும். அவரே போதாது. எங்க அங்க வைக்கிறீங்க? கையில கொடுத்தா போட நீ தான் ஒண்ணு ஒண்ணா போடுவேன். நான் சொல்லும் போது எல்லாத்தையும் கையில வச்சுக்கோ. என்ன பண்ணுவோம்? பட்டையை போடுங்க. பட்டைங்க. எது பட்டை தானே? அதுதான் பட்டை. பட்டையை போட்டாச்சு. அப்புறமா வந்து ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் எடுங்க. எண்ணெயே சூடாகல. நீ தான் போட சொன்னீங்க. எவ்வளோங்க? பிரியாணியா? மிளகாயில போட்டுக்கலாம். கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். என்ன தள்ளிக்கலாம். ஆனியன் எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா என்ன அவனை இன்னும் நல்லா சூடாகனோடனே வெங்காயம் போடணும். வெங்காயம் வெட்ட தெரியாத யாரும் வெட்டி வச்சுருக்காங்க. சரிண்ணா. வெட்ட தெரியாத அரிஞ்சு போடுங்க. நான் தான் வெங்காயத்தை போடுவாச்சு. வெயிட்டாக போடுவா. போடுங்க. வெங்காயம் போடுங்க பார்ப்போம். எப்படி என்ன திருச்சி திருத்தி காயத்தோட சீட்டு தீவிரமா சும்மா இருந்துச்சு. கைதாங்க கட்ட சொன்னாங்க, சமைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கே போனாதான் மூடு வந்து ஆர்வமா பண்ணுவேன். அந்த மூடை கெடுக்கிறான். கெடுத்தாள். எனக்கு ஒரு ஜோக் வருது, ஆனா போட வேணாம் சொல்லுது. 18+ ஜோக். நினைக்கிற மாதிரி சாதாரண செஃப் இல்லை. இதுதான் சிலுமி சஸ்திவா. மல்டி லாங்குவேஜில் மல்டி படம் புரிஞ்சு பார்த்த ஒரே செஃப். அது பாத்திரத்தை அது பிடிங்க. பாத்திரத்தை பிடிங்க. வெங்காயத்தை வெட்ட சொன்னா உதறி வச்சிருக்காருங்க. இந்த கையை எப்படி பிடிச்சி இங்க வீட்டிலும் காத்திரை லாலலா எல்லும் இல்லை தேய்பிரை. அவரே இருக்கா? இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. என்னங்க நீங்க? இப்பதான் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, அழகே மிதவாக மின்னலாம் அடையிலைவா உன் படைப்பின் உச்ச தேகமானடா ஊத்திரி பாசமா முட்டை பொம்மா. என் பேர் தரமா காய்ஸ். நான் பிறக்கும்போது தரமன் தான் பேர் வைக்கலாம்னு பார்த்தாங்க எங்கள் அப்பா அம்மா. ஏதோ சிவராத்திரி பிறந்துட்டேனாமா. சிவராத்திரி போனதுனால சிவராஜன் பேர் வச்சிட்டாங்க. இது பிள்ளைங்க பார்த்துட்டு நல்லா இருக்குங்க. கொடுங்க தக்காளி எடுங்க. தக்காளி போடுங்க. இப்போ அரிசி போட்டு கிண்டியாச்சு. அரிசி உடையாம கிண்டணும். இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் வந்து மீடியம் ஒரே லெவல் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டா பிரியாணி ரெடி. மூடிடுங்க. திரும்பி வந்து 1 மினிட் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தம் முடிஞ்சது. இப்போ தான் வேணாமா? ஜீனி மேல சத்தியமா நல்லா இருக்கும் நம்புறேன்.
ஜீரியா போட்டு தள்ள பாக்குறா. இப்படி கை வரக்கூடாது. சாப்பிடும் போது ஒத்த கையில சாப்பிடுவோம். இத்துடன் நடைபெறுகிறது உங்கள் செஃப் சித்திரவதை. நன்றி, வணக்கம். பாய். நான் காலி பண்ணுறோம்.